السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. سبحانك لا فهم لنا إلا ما فهمتنا إنك أنت العلام الغيوب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் வையகத்து மக்கள் வாழ்வாங்கு வாழ வான்மலை வாங்கி தந்த வல்லல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை வெயிலில் வாட்டி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய, பல நாட்களாக மழையின்றி வெயிலிலே நாம் வெப்பத்திலே வாட்டி வதந்து கொண்டிருந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அருட்கொடையை, அருள் மழையை அல்லாஹ் இறக்கி வைத்து நம்மை அல்லாஹ் குளிர்ச்சியாக ஆக்கினான். விஞ்ஞானிகள் சொல்வார்கள், மழை பெய்யக்கூடும், இன்னென்ன இடங்களிலே இன்னென்ன நேரத்திலே கனமழை பெய்யக்கூடும் என்று சொல்வார்கள். ஆனால் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையின்றி, அவனுடைய நாட்டமின்றி அருள்மழையை இறக்கிவிட முடியாது. அவனது நாட்டம் இருக்க வேண்டும். ஒரு யூகத்தினால் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லலாம், மழை பெய்யக்கூடும் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நாட்டம் ஒரு செகண்ட்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது பூமியை குளிர்ச்சியாக்கி விடலாம். இது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. மழை பெய்யும் என்று அந்த விஞ்ஞானிகள் சொல்ல உறுதியாக சொல்ல முடியாது. மழை பெய்யக்கூடும் என்று யூகத்தினால் சொல்வார்கள். மழை பெய்ய வைப்பது யாருடைய கையில் இருக்கிறது? மழை பெய்ய வைப்பது யாருடைய கையில் இருக்கிறது? அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மழை எப்பொழுது பெய்யும், எங்கு பெய்யும், எப்படி பெய்யும்? கனமழை பெய்யுமா அல்லது லேசான தூறல் மட்டுமா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது சகோதரர்களே. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கிருபையினால் துல்காதா மாதத்தினுடைய முதல் பிறையிலே, முதல் ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஷவ்வால் முடிந்து துல்காதாவுடைய மாதம் ஆரம்பமாகிவிட்டது.
இந்த துல்காதாவுடைய மாதம் இருக்கிறது, இதற்கும் சில பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறதோ அதே போன்று இந்த துல்காதாவுடைய மாதத்திலும் சிறப்பு இருக்கிறது, பலவிதமான சிறப்புகள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது மாணவ கண்மணிகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதிவிட்டு அதனுடைய முடிவுகளை, அதனுடைய ரிசல்ட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாள் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ கண்மணிகளுடைய தேர்வுடைய முடிவுகள் இன்று வெளியாகி கொண்டிருக்கிறது, வெளியாகிவிட்டது. மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் தேர்விலே வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஓரிரு சில தினங்களுக்கு முன்பதாக 11வது 12வது வகுப்பு மாணவர்களுக்கு அவர்களுக்கும் தேர்வுடைய முடிவுகள் வெளியாகிவிட்டன. அதிலே பல மாணவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய வெற்றியின் ஆனந்தத்திலே சந்தோஷமான முறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதிலே வெற்றி தோல்வி என்று 2 இருக்கிறது. 2 விதமான நிலைகள் இருக்கிறது, 2 விதமான நிலைகள். அதிலே யார் அதிக மதிப்பெண் பெற்று இருக்கிறார்களோ அவர்களும் இருக்கிறார்கள், யார் குறைவான மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறார்களோ அவர்களும் இருக்கிறார்கள். அதிக மதிப்பெண் பெற்ற பிள்ளைய என்ன செய்யணும்? மேலும் 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 நாம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலியமாக தன்னம்பிக்கை உருவாக்க வேண்டும், அதன் மூலியமாக பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும் என்ற சிந்தனை. பெற்றோர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க இடத்துல உயர்ந்த லட்சியம் இருக்கலாம். பெற்றோர்களுடைய உள்ளங்களில் சில உயர்ந்த லட்சியங்கள் இருக்கலாம். அதே சமயம் அந்த மாணவர்களை நிர்பந்திக்க கூடாது. இதுதான் செய்யணும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் செஞ்சோம், மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. தங்களது கனவுகளை நனவுகளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இயந்திர கருவிகளாக பிள்ளைகளை இன்று பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு திறமை இருக்கிறது. அவர்கள் வளரும் போது, வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நீ ஒரு டாக்டராக வேண்டும், நீ ஒரு கலெக்டராக ஆக வேண்டும், நீ ஒரு வக்கீலாக ஆக வேண்டும், நீ ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே நீ இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு துணை வேந்தர் கூட சொன்னாரு, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அவருடைய மனதிற்குள் டாக்டராகவோ அல்லது இன்ஜினியராகவோ அல்லது வக்கீலாகவோ ஏதாவது ஒரு துறை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே அது ஒளிந்திருக்கிறது. அது யாருக்கு தெரியும்? பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பலவிதமான திறமைகள் ஒளிந்திருக்கிறது. ஆனால் அவர்களாக உருவாகுவதற்கு பதிலாக வேறொரு திசையிலே பெற்றோர்கள் திசை திருப்பும் பொழுதுதான் நீங்கள் தோற்று போய் விடுகிறீர்கள் என்று அந்த துணை வேண்டோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். மெக்கானிக்காக வர வேண்டியவன டாக்டராக நீங்க முயற்சி செய்றீங்க. ஒருத்தன் மெக்கானிக்காக ஆகிறதுக்கு முயற்சி பண்றான், ஆனால் நீங்க செய்வது டாக்டராக அவனை ஆக்க வேண்டும் என்பதாக. இப்ப என்னாச்சு? அவன் மெக்கானிக்காகவும் ஆக முடியாது, டாக்டராகவும் ஆக முடியாது, வேறொரு விஷயங்களில் அந்த மனிதன் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். அருமையானவர்களே, அந்த மாணவர்கள் தங்களது பிள்ளைகள் எந்த துறையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த துறையிலே அவர்களை விட்டுவிட வேண்டும். அப்ப ஒரு பையனுக்கு ஹாபிஸ் ஆக வேண்டும், நான் ஆலிமாக வேண்டும், நான் ஒரு மிக காரியாக ஆக வேண்டும், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாசிலாக ஆக
ஆக வேண்டும் என்று அந்த பையன் ஆசைப்படுகின்றான். ஆனால் அவனை பெற்றோர்கள் வேறொரு துறையிலே திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதிலே தோல்வியை கண்டுவிடுகிறார்கள். அதிலே தோல்வியை கண்டுவிடுகிறார்கள். காரணம் என்ன செய்யணும்? அந்த பையன் நான் ஹாபிஸாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா உடனே அந்த துறையில என்ன செஞ்சிடணும்? இறக்கிறேன், நாளைக்கு தாங்குவேன், நான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை ஆற்றுவேன் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த கவனத்தை நம்ம அதுல கொண்டு போகணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, நீங்க உங்களுடைய முரட்டுத்தனத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல, சொல்லல. ஆனால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னால இஸ்லாமிய நெறிகளை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல, இஸ்லாமிய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய விஷயங்கள்ல ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த முரட்டுத்தனத்தை உபயோகித்துக் கொண்டு இருந்தார்கள். எதில் உபயோகித்தாங்க? இஸ்லாத்துடைய நெறிகளை பாதுகாக்கிறதுல, இஸ்லாத்துடைய எதிரிகளை வீழ்த்துறதுலையும் என்ன சொன்னாங்க? அந்த குணத்தை இயக்கி கொண்டு இருந்தார்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, இதே போன்று பலவிதமான விஷயங்களை நாம் சொல்லலாம். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரி அம்ரா என்ன சொன்னாங்க? ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அப்ப நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய கணவர். அவங்களுடைய கணவர் என்ன செஞ்சாங்க? இறந்து விடுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நுஅமான் என்ற ஒரு பெயரை வைத்து விடுகிறார்கள். அதிகமான ஹதீசுகள் ரிவாயத் செஞ்சிருக்கிறான் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா. ஹதீஸ்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்ப அந்த குழந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கொடுத்து அவங்களுடைய கணவர் மூத்தா போன பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அவங்களுடைய தாய் என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது குழந்தைக்கு பொருளாதார வசதிக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று எனது இந்த குழந்தை அதிகமான குழந்தை செல்வங்களை பெற்று நல்ல வளமோடு வாழ்வதற்கு நீங்க துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி அம்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து துஆ செய்ய வேண்டுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சகோதரி இடத்துல, உங்களது சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போன்று புகழோடு வாழ்வதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை போன்று பெரும் போராளியாக ஆகி மார்க்க போரிலே ஈடுபட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டு சொர்க்க வாழ்வை அடைந்தார்களே, சொர்க்கத்துடைய இன்பத்தை அடைந்தார்களே, அப்படிப்பட்ட உனது சகோதரரை போன்று உங்களது குழந்தை ஆகுவதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த குழந்தையுடைய தாயார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஆசை இருக்கிறது யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை சொன்னார்களோ, யா ரசூலுல்லாஹ், அதன்படியே நீங்கள் துஆ செய்யுங்கள், நீங்கள் சொல்வது போன்றே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணப்படியே அவர்களை வாழ வைக்க நினைத்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அதிகமான குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். மிகப்பெரிய ஒரு போராளியாக அவர்களை ஆக்கினான். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே அவர்கள் கூஃபா, ஹிம்ஸ் போன்ற பகுதியிலே கவர்னராக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பதவியை அந்த நுஅமான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு என்று, அதாவது எந்த அளவுக்கு நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க தமது குழந்தைகளுக்காக வேண்டி
எப்படி துஆ செய்கின்றோமோ அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக ஆக்கி விடுகின்றான். சிறுவர்கள் தானே என்று அவங்களிடத்துல ஆலோசனை மசூரா கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அவங்கள்ட்ட சில மசூராக்கள் கேட்கணும். ஒரு தடவை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சஹாபாக்களும் இருக்கும் பொழுது ஒரு கோப்பையிலே பால் கொண்டு வரப்பட்டது. ஒரு கோப்பையிலே பால் கொண்டு வரப்பட்டது. எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலது பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பார்கள், இடது பக்கத்திலே மற்ற சஹாபாக்கள் இருப்பார்கள். இந்த பால் கொண்டு வரப்பட்ட பொழுது வலது பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லை. ஆனால் அங்கு இருப்பது யார்? ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், சிறுவராக இருக்கிறார்கள். இப்ப என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது வலது பக்கத்திலிருந்து என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது, பரிமாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் பரக்கத், அதில் தான் பரக்கத் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப வலது பக்கத்திலிருந்து என்ன செய்யணும்? கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் வலது பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பதிலா ஒரு சின்ன சஹாபி ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது? இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே. அப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன சஹாபிகிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. யா ஃபதுல், ஓ ஃபதுலே, எப்பொழுதுமே எனது வலது புறத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருப்பாங்க, இடது புறத்திலே மற்றவர்கள் இருப்பாங்க. இப்ப நான் என்ன செய்யறது? இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இடத்துல கொடுக்கிறதா, இல்ல இந்த பாலை உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு எப்போதும் என்ன செய்ய? வலது புறத்துல இருந்து தான் ஆரம்பிச்சு செய்வீங்க. அப்ப நீங்க வலது புறத்துல இருந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வலது புறத்துல இருந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னையும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதன்படி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆலோசனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? கேட்டாங்க. அப்ப சின்ன வயதாக இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சில ஆலோசனையை கேட்கிறது நல்லது, அதிலும் சில பரக்கத்துகள் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப எந்த துறையில எடுத்துக்கிட்டாலும் அதுல தோல்வியே ஏற்பட்டா என்ன செஞ்சிடக்கூடாது? மாணவர்கள் சோர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு பார்க்குற உலகத்துல நல்ல மார்க் எடுத்தவங்கள்ட்ட ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கள நல்லா ஊக்குவிப்பு செய்யறாங்க, ஆர்வப்படுத்துறாங்க. குறைந்த மார்க் எடுத்தவங்கள்ட்ட அவங்கள என்ன செஞ்சுறாங்க? விட்டுறாங்க. அவங்களை எப்படி ஊக்கப்படுத்துறாங்களோ அதே போல குறைந்த மார்க் எடுத்தவர்களே என்ன செய்யணும்? அவங்களையும் கண்ணியப்படுத்தணும், ஊக்குவிப்பு செய்யணும், அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி இருந்தால் உலகத்துல எந்த ஒரு தற்கொலையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நீ பேப்பரை திறந்தோடனே தற்கொலை. ஏண்டா? மார்க் குறைஞ்சிருச்சு, எங்க அத்தா அம்மா திட்டாங்க. மனம் உடைந்து விடக்கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் பேசிவிடக்கூடாது. அவர்களுடைய சிந்தனை எப்படி போகும்? அவங்கள நம்ம என்ன செய்யணும்? கண்ணியமா எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகி அவங்க இடத்துல விஷயத்தை சொல்லி அவங்களையும் என்ன செய்யணும்? ஊக்கப்படுத்தணும். அப்பதான் அவங்களுடைய மன நிலை நல்லாக இருக்கும். ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்க போகும்போது அது என்ன செய்யும்? பல தடவை கீழே விழுந்து தான் என்ன செய்யும்? நடக்கும். 2 தடவை விழுகும், 3 தடவை விழுகும், 4 தடவை விழுகும், 50 தடவை விழுகும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடும்? நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க விழுந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சும்மா இருந்துருமா? இருக்கா. அப்ப கீழே விழுக என்ன செய்யும்? அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும்.
இதே மாதிரி தான் பல முறை அதே மாதிரி வாகனங்கள் இருக்கு. வாகனங்களை வந்து உடனே நம்ம ஓட்டி பழகிடுறோமா? இல்லை. கொஞ்ச நாள் நல்லா பழகி கீழே விழுந்து அடிபட்டு அதுக்கு பிறகுதான் வாகனங்களை ஓட்டக்கூடிய பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதே மாதிரி ஒரு ஊருக்கு பயணம் போறாங்க, கார்லையோ அல்லது ஏதாவது வாகனத்தில் போகும்போது மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு, பலவிதமான தடைகள் எல்லாம் இருக்கு. இப்ப ஊருக்கு போகாம அவர் செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகாம அந்த இதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவாரா? இல்லை. மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும், பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா அதுல சோர்ந்து விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய தற்கொலைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, முயற்சிக்க கூடாது. அல்லாஹ் திருமறையில் சொன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தற்கொலை செய்து விடாதீர்கள். கான் இன்னல்லாஹ் கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்கள் மீது இரக்க குணமுடையவனாக இருக்கிறான். வமை யஃஅல் ذلك உதுவான வظلما, யார் அநியாயமாக இந்த மாதிரி ஒரு பெரும்பாவத்தை யார் செய்கிறார்களோ ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரா, அவர்கள் செல்லக்கூடிய இடம் எங்க? நரகம்தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா திருமறையில் சொல்கின்றான். அப்ப அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களையும் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கள வந்து என்ன செய்யணும்? ஊக்குவிக்கணும், அவங்கள ஆர்வப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம்தான் பதிலும் தெரியும். ஆக அருமையானவர்களே, ஒரு தடவை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வந்து அவங்க ஒரு பெரிய சஹாபி, அவங்க உஹதுல வந்து ஷஹீதாக ஆக்கப்படுறாங்க. இப்ப அவங்களுடைய மகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகளும் அவர்களுடைய மனைவி சல்மா இப்னு ஹுமைஷ் ரலியல்லாஹு அன்ஹாவும் அவங்களுடைய மகள் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 பேரும் இருக்கிறார்கள். அப்ப அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்கத்து காஃபிர்களுடைய அந்த வசத்துல அவங்களுடைய வசத்துல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வந்து மக்காவில் வந்து மதீனாவுக்கு கொண்டு வரணும். இப்ப என்ன செய்யறது? ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹம்சா ரலியல்லாஹுடைய மகள் அம்மாராவை நான் இங்கே அழைத்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி கொடுத்துறாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப அந்த பெண் குழந்தையை, அம்மாரா என்ற அந்த பெண் குழந்தையை வளர்ப்பது யார் என்ற விஷயத்துல 3 சஹாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டது, சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. 3 சஹாபாக்கள், அதுல ஒண்ணு ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. 3 சஹாபாக்கள். இந்த 3 சஹாபாக்களுக்கு மத்தியிலே சர்ச்சை ஏற்பட்டு விட்டது. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றாங்க, நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சொல்றாங்க, நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்துல, யா அலி, நீங்க இந்த குழந்தையை வளர்ப்பதா என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம்? எந்த முறையில் நீங்க வளர்ப்பீங்க என்று கேட்ட பொழுது ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த அம்மாரா அப்படிங்கிற இந்த பெண்மணி இருக்கிறாங்களே, இவங்க எனது பெரியத்தாவுடைய மகள், எனது பெரியத்தாவுடைய மகள், எனவே நான் உங்களை வளர்க்கறதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போன்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க எந்த முறையில அந்த பெண் குழந்தையை வளர்ப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, நானும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரே தாயிடத்திலே பால் குடித்த சகோதரர்கள், எனவே அவருடைய மகள் அம்மாராவை நான் வளர்க்கிறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். பிறகு மூன்றாவதாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு இடத்துல
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் எந்த முறையில் வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எனது பெரியத்தாவுடைய மகள். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவங்களுக்கும் 2 பேருக்குமே பெரியத்தா மகள் தான். இவங்க 2 பேருமே உடன் பிறந்த சகோதரர்கள். அதே சமயத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியும் ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியும் எனது மனைவியும் 2 பேருமே உடன் பிறந்த சகோதரிகள். எனவே எனது மனைவி அந்த பெண்ணுக்கு சின்னம்மா என்ற முறையில் வருகிறார்கள். எனவே அந்த குழந்தையை நான் வளர்ப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன், ஏன் எனது மனைவி அந்த குழந்தைக்கு சின்னம்மா, அதனால் நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனது சகோதரர், நீங்கள் எனது சகோதரர், அது மட்டும் இல்லை சொர்க்கத்துடைய தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூணாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்னை போன்று நீங்கள் குணத்திலும் சரி தோற்றத்திலும் சரி நம்ம 2 பேருமே ஒத்து இருக்கிறோம். அப்போ நீங்கள் தான் அந்த அமாரா அந்த பெண்ணை வளர்ப்பதற்கு அதிக தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவாக அவங்க வந்து என்ன செயல்படலை. இவங்களுக்கும் பெரியத்தா மகதான், யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவும் பெரியத்தா தான். அந்த பெரியத்தாவுடைய மகள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த இடத்துல குடும்ப உறவை செயல்படாம இவர்கள் மாணவர்கள் தான் ஆசிரியர் என்ற முறையில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த அடிப்படையில் மற்ற இருவர்களையும் பாராட்டு தெரிவிக்கிறார்கள், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அலி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க இடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஒரு வகுப்பில் பல பேர் இருப்பாங்க, பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க, பலதரப்பட்ட அதிகமாக படிக்கக்கூடிய நல்ல திறமையான மாணவர்களும் இருப்பாங்க, திறமை குறைவான மாணவர்களும் இருப்பாங்க. அப்போ ஆசிரியராக இருந்து யாருடைய மனமும் புண்படாம எல்லாத்தையுமே அரவணைச்சு கொண்டு போகக்கூடியவங்க தான் ஆசிரியர். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாவுடைய மனசு புண்படுத்தாம, அவருடைய மனசு உடையாம 3 பேர்த்துக்கு மத்தியிலே நல்ல ஒரு தீர்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். அருமையானவர்களே, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? பொறுப்புணர்ந்து நடக்கணும், விடாமுயற்சியோடு என்ன செய்யணும்? இருக்கணும், விடாமுயற்சி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, வஅலைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, மனிதன் அவன் எதை முயற்சி செய்து கொண்டு இருக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அரபியிலே பழமொழி சொல்வார்கள், மன் ஜத்த வஜத, எவன் முயற்சி செய்கின்றானோ அதனுடைய பலனை அவன் பெற்றுக்கொள்வான். முயற்சி செய்யணும், எதுவுமே முயற்சி செய்யாம எதுவும் கிடைக்காது. ஆக மாணவர்கள் விடாமுயற்சியோட இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், மன வலிமையோடு என்ன செய்யணும்? படிக்கணும். அதே மாதிரி ஆர்வத்தோட ஆசையோட அந்த மாணவர்கள் என்ன செய்யணும்? படிக்கணும். என்னால் முடியும், இதை எப்படியாவது நான் செய்து காட்டுவேன், நான் எப்படியாவது ஹாபிஸ் ஆயிடுவேன், நான் எப்படியாவது ஆலிம் ஆயிடுவேன், நான் எப்படியாவது மிகப்பெரிய உயர்ந்த பாசில் படிக்கக்கூடியவனாக நான் ஆகிடுவேன், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இருக்கணும் மாணவர்கள். தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சிறைச்சாலையிலேருந்து வந்த பின்னால் அவங்க வந்து சொல்கிறாங்க, கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த், நிச்சயமாக நான் இந்த பூமியின் பொக்கிஷங்களை நான் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பேன். இன்னி ஹஃபீலுன் அலீம், நிச்சயமாக அதை நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு உறுதியோடு சொன்னாங்க.
அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க நமது பிள்ளைகளை ஆர்வப்படுத்தணும். ஓதுற விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல ஆர்வத்தை உண்டாக்கணும், அமல்கள்லையும் ஆர்வத்தை உண்டாக்கணும். எல்லா விதமான விஷயங்கள்லையும், நல்ல விஷயங்கள்ல, நல்ல பழக்க வழக்கங்கள்ல ஆர்வத்தை உண்டாக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தை தனது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலேயே சிறந்த அன்பளிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அழகிய ஒழுக்கம். ஒழுக்கத்தை கற்றுத்தரணும். ஒழுக்கம் தான் சிறந்த அன்பளிப்பு. அதை விட அன்பளிப்பு உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. அரபியில சொல்லுவாங்க, மல்லா அதபலகு வலா இன்பலகு. யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி வரவே வராது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது மாணவ கண்மணிகளை மிகச் சிறந்த ஒரு மேதைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. நமது ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சிறந்த ஆலிம்களாக, ஆபீஸ்களாக, காரிகளாக அல்லாஹ் ஆக்குவதற்கு அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. நமது ஊரை கபூல் செய்வானாக. நமது விஃபுல் மதரசாவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள், அது உருது மாணவர்களாக இருக்கட்டும், தமிழ் மாணவர்களாக இருக்கட்டும், அதே போன்று பெண்கள் நிஸ்வானில் ஓதக்கூடிய பெண்மணிகளாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரையுமே அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் அனைவரையும் மார்க்க சேவை பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிள்ளைகளாக ஆக்குவானாக. அவர்கள் தங்களது குடும்பத்திற்கும், இந்த ஊரிற்கும், தன் நாட்டுக்கும் அனைத்து விஷயங்களில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.